ஆட்சி நமக்கு என்ன கிடைக்க போகுது? புறபலன் செங்கோல் வாழ்க வாழ்க்கை. இனி நூல் பயன். திருவிழா பழத்தை படிச்சா என்னெல்லாம் கிடைக்கும்? அங்க போட திருமலை வயல போர்டில் போய் பார்த்தா தெரியும் என்னெல்லாம் கிடைக்கும்னு அங்க போர்டில் எழுதி வச்சிருக்கான். அந்த என்னெல்லாம் ரொம்ப அருமையான பாடல். திருவிழா சத்திய வாக்கு, சும்மா ஏமாத்துறது. நான் அந்த பேனாவை எடுத்து வந்தேன்னா அவனுக்கு ₹1 தரேன் அப்படின்னு சொல்லி அவனை லஞ்சம் கொடுத்து அவனை போய் சொல்றது. அப்படி கொடுக்கல இவர், லஞ்சம் கொடுத்து இந்த படிக்க தெரியல அவரு ஜோதியா இருந்தார். திருமறைக்காட்டில் இருந்து அவதாரம் சும்மா சாதாரண அவர் சொல்றாரு, இந்த நூலை நீங்க படிங்க, அன்போட படிங்க. இப்படி 12 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிச்சாலும் என்னத்தை செய்யணும் அப்படி நினைக்கக்கூடாது, டயத்தை பார்க்க கூடாது, அன்போட படிங்க. இதுதான் முக்கியம். நூலை படிக்கும்போது அன்போட படிக்கணும். என்னெல்லாம் கிடைக்கும்? திங்களணி திரு ஆலவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர். கேட்போர் தான் இருக்கு, சொல்லுதவை பத்தி ஒண்ணுமே இல்லை, பிரசங்கம் பண்றவருக்கு ஒண்ணுமே இல்லை, கேட்கறவங்க பார்த்தேடா. ஆக என்னை தவிர நீங்க மெஜாரிட்டி உங்களுக்கு தான் இங்க அன்பு செய்து கேட்போர் தான் இருக்கு. ஏன்னா சொன்னது பரஞ்சோதியார், தன்னை பத்தி நினைக்கவே இல்லை, அதான் காரணம். அவர் தன்னை பத்தியும் நினைக்கல, எல்லாம் நல்லா அப்படி நினைக்கிறார். அதனாலதான் கேட்கறவளவு சொல்றாரு. திங்களணி திரு ஆலவாய், திங்கள் நிலா, பாண்டிய மன்னனுடைய மரபு சந்திரன் மரபு. சோமசுந்தரன், சோமனாகிய நிலா வழிபட்டார். சோமனாகிய நிலா சுப்பிரமணியம், அந்த சுந்தரனை வழிபட்ட காரணத்தால சாமி பேரு சோமசுந்தரன். அதை நினைவூட்டுகிறார். பூரம் பாண்டிய மன்னனுடைய வாழ்க்கை நடந்த விஷயம். அதனால திங்களை நிலா வைக்கிறார். அப்படி முதல்ல நினைவூட்டுறார். தா பெரைசூடி, பெரைசூடி நினைக்கிறான். அதே பாருங்க, அவருடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி, அதெல்லாம் நினைவூட்டுறாப்புல அந்த பாடல். திங்களணி திரு ஆலவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டு இவை செய்து இவை அன்பு செய்து கேட்போர். சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகமை தரு மகப்பெருவர் பகையை வெல்வர் மங்கள நன் மனம் பெறுவர். பின்னி வந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர். வானாடு எய்தி பொங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கு நன்னி வாழ்வார். நம்ம பார்வதி பதையே அரகரமா. உலகத்துல வாழணும்னா முதல்ல வேண்டியது வைட்டமின் பா, அது இல்லாம நடக்காது, சுற்று இல்லாம நடக்காது உலகத்தில். என்னதான் இருந்தாலும் சரி, போகும்போது பிரசங்கம் முடிஞ்ச போது ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு கிளி கொடுத்தோன்னு வச்சோங்க, நாளைக்கு கூட்டம் நிறைஞ்சு போய்க்கணும். முதல் நாள் 1000, 2ஆம் நாள் 2000. அங்கிருந்து 2 பேர் வீட்டுக்குள்ள வச்சு நடந்து, வாங்க ரோட்டுக்கு வாங்க, நாங்க பஸ்ஸெல்லாம் நிறுத்திடுவோம். முதல்ல சங்கநிதி பதுபதி நினைச்சதெல்லாம் கொடுத்து தேவேந்திர உலகத்துல சங்க வடிவத்துல தாமரை வடிவத்துல அது தாமரை சங்கநிதி பதுமதி மேல வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 10,000 தங்க பொற்காசு வேணும்னு நினைச்சா போதும், பட்ட பட்ட பட அங்கிருந்து வந்து சங்கநிதி பதுமநிதி 2 வானுலகத்துல. இதை படிச்சா சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கும். நல்ல பிள்ளைகள் தகைமை தரு மகப்பெறுவர். நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற பிள்ளைகள் அது வேணுமா? பகையை வெல்வர், எதிரிகளை வீடு தள்ளணுமா? இதை படிங்க. அதுக்கப்புறம் நல்ல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆன ஆசைப்படுறீங்களா? மங்களனன் மனம் பெறுவர். ரொம்ப நோயா இருக்கு, எல்லா விதமான நோய் நம்ம குடும்பத்தில் இருக்கு. நம்பர் 1லிருந்து நம்ம 16 வரைக்கும் 16 பேர் இருக்காங்க வீட்டுல. 16க்கு 16 விதமான நோய் இருக்கு. வெவ்வேறு ஸ்பெஷல் டாக்டர் போகணும். நம்பர் 1 இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், நம்பர் 2 கார்டியாலஜிஸ்ட், நம்பர் 2 போகணும். இதெல்லாம் இதை படிங்க. பிணி வந்து எய்தார்,
பிணி வரும், ஆனால் கஷ்டப்பட. பிணி வந்து பிணி வராத சொல்ல, பிணி வராதுன்னு சொல்ல பச்சல ரொம்ப அழகா சொல்லிட்டா பாருங்க. பிணி வந்து எய்தார், நோய் பிணி வந்து எய்தார். 1000 ரூபா இருக்கா பாருங்க. பச்சல நான் சொன்னபடி பாருங்க, பேசி முடிச்சோன்னா 1000 ரூபா. வசந்தா நீ என்ன 1000 சரி சேம்பரம் பாவஷியம் பிரசாதம். ஆக பிணி வந்து இதார் நயம் பாருங்க, நல்ல சொல்லும் பொருள் நல்லா வருது பாருங்க. பிணி வராதுன்னு சொல்லல, நோய் உங்களுக்கு யாருக்கும் வராதுன்னு சொன்னா அது வந்து நம்ம வினைப்பயனை மீறது மாதிரி ஆகும். அப்படின்னா சுவாமி சொல்ல மாட்டார். நோய் வரும். ஏன் திருநாவுக்கர சுவாமிகளுக்கு சூழ்நிலை வரலையா? வரும். ஆனா எய்தார் அதனால கஷ்டத்தைப்பட மாட்டார்கள். பிணி வந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர். நல்ல ஆயுசு நிறைய அப்படியே பட மாட்டார். அல்பாயுசுல போக மாட்டான். நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா வயசு 80 85 போயிட்டே இருக்கும். 50 வயசு இருக்காங்க மணி விழா நடத்துறதுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. 75 76 இருக்கிறவங்க எப்படா சதாபிஷேகம் வந்துடுவாங்க. 100 வயசுங்க 150 போயிடுவாங்க. வாழ்நாளும் நனி பெறுவர். அதுக்கப்புறம் அடுத்தது நிமிஷம் வானாடு எய்தி தேவலோகத்துல சுகமா இருக்கணும். ஆசை செலவு நேர சிவலோகத்துக்கு போனா விட முதல்ல சொர்க்கத்துக்கு போமே. தேவேந்திரன் ஜம்முன்னு இருப்பான். பக்கத்துல நல்லா அழகா பூஜா நிறைய தேவாமிரதம் இருக்கும். அதை அப்படியே குடிச்சு இவன் கொடுத்தா தான் குடிக்க முடியும். தேவாமிரதத்தை அருணாச்சலம் கொடுக்கணும், குடிக்க தேவாமிரதத்தை குடிச்சு கேட்கலாம். அங்கே திலோத்தமை அரம்பைகள் ஆடுவார்கள். தேவலோகத்தில் பார்ப்பாங்க. தேவர்கள் நினைச்சதெல்லாம் பெறுவார்கள். அந்த சொர்க்கத்துக்கு மூலம் போகணும் சில பேருக்கு ஆசை. வானாடு எய்தி புங்கவராய் அங்கு உள்ள போக மூழ்கி இந்த சொர்க்கத்தில் அமைச்ச பிறகு இது போதும் போதும் என்றைக்கும் அழியாத இன்பம் வேணும் என்று சொல்லி உயிர் பொக்கம் உடைந்த உடனே சரியை கிரியை யோகம் ஞானம் இதிலெல்லாம் நின்று பெருமானுடைய சிவபுண்ணியத்தை பெற்று அவருடைய திருவடியிலே இருப்பார்கள். புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இந்த பாட்டை ஆரம்ப நிலை ஒன்னாப்படி இருக்கவன் எப்படி இருந்து எம்ஏ வரைக்கும் சொல்லிட்டாரு வரிசையா. எதை எடுத்தாலும் துட்டு துட்டுன்னு சிலர் பரப்பாங்க. பொழுதனைக்கும் துட்டு துட்டு. அதான் சங்கநிதி 15 கலங்கெடுக்க. அப்புறம் நல்ல பிள்ளை பெறணும். தகமைதன் வாய்ப்பு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும். மங்கள நன்மணம் வருவார். அதுக்கப்புறம் நோய் வரக்கூடாது. அடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே வாழ்ந்தாச்சு. சொற்கலோகத்தில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம் ஐயா. தேவேந்திரன் என்ன அடிப்பட்டான், சூர்பன்மாட்ட அடியும் அவமானமும் நமக்கு இருக்கு. அங்கே போயிடுவோம். இன்றைக்கு மீண்டும் வாராத பிறவி பயன் திருப்படி போய் சொல்லணும். சூர்மான் திருவடியில அப்படியே சொல்லிட்டார் பைதா. இவ்வளவும் இந்த நூல் அன்போடு படிக்க கேட்கிறவங்களுக்கு தான் அன்போடு கேட்கணும். ஏதோ பிரசாதத்தை கொடுக்க வந்தோம், இப்படி பிரசங்கம் நடக்குன்னு தெரியாது. இல்லைன்னா சாயந்தரம் வந்திருப்போமே, வசமாக வந்து மாட்டிட்டோமே, ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டாங்களேன்னு முழிக்கா. மத்தியான சாப்பாடு போட போறாரா இவர்? என்னதே பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டோம்னு சொல்ல போறாரு. ஒரு போர்டு மத்தியான சாப்பாடு போட்டிருந்தா அது வழி இல்லை. ஆகவே இப்படிலாம் இல்லாம அன்பு செய்து கேட்போம். இதுதான் முக்கியம். நீ அடுத்தார நேர கடவுள் வாழ்த்து மனமனன்னு சொல்ல போறேன். கவலைப்படாதீங்க. கடவுள் வாழ்த்துன்னு அதுக்கு ஆரம்பிச்சு இந்திரன் பழி தீர்த்த படலம் முதல் படலம். நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு இதெல்லாம் உட்கார்ந்து இருக்கணும். இல்ல பாய் இருக்கு படுத்துக்கணும். நாங்க போகும்போது நிச்சயமா நானும் சுப்பிரமணியம் முடிச்சிருப்போம். மற்றவங்களுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. என்ன அவர் வேற வழி இல்லை. தாமோதரன்
அவர் டைரக்டர் இருந்தாங்கிற வழியில பார்ப்போம். இப்பொழுது கடவுள் வாழ்த்து. எல்லாம் அந்த பரமேஸ்வரன் முதல்ல வாழ்த்துறார். பரமேஸ்வரன் வாழ்த்தி அந்த பரமேஸ்வருடைய இடது பாகத்தில் சக்தியை இரண்டாவது வாழ்த்துகிறார். அதுக்கப்புறம் நவந்தரு வேதங்கள்ல சிவம் சக்தின்னு சொல்லிட்டு பரமசிவம் பராசக்தி ரெண்டையும் வணங்குகிறார். அதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ள சொக்கநாதர். இதெல்லாம் முதல்ல மானசீகமா பரமேஸ்வரனை உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பிரம்மானையும் 4 பாட்டு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள வர மண்டபம் முதல்ல சாட்சாத் பரமேஸ்வரன் உலகுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டான் பாரு. வென்றுளே புலன்களைந்தார் மெய்யுணர் உள்ளம் தோறும் சென்றுளே அமுதம் ஊற்றும் திருவருள் போற்றி. அமுதம் ஊற்றும் திருவருள் போற்றி ஏற்று குன்றுளே இருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி. மன்றுளே மாறியாடும் மறைச்சிலம்பு அடிகள் போற்றி. நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அறுவடிவும் அருவுருவம் உருவம் 3 என்றுளே புலன்களைந்தார். புலன்களையெல்லாம் அடக்கி இருக்கிறார்களே பெரியவர்கள், அவர்கள் உள்ளத்துல மெய்யுணர் உள்ளம் தோறும் சென்று உளே அமுதம் ஊற்றும். மனசுல அப்படியே ஏனா சொட்டுவாரான் 60 பேரி சுவாமி கடன் தெரியாம அவர்களுக்கு. சென்றுளே அமுதம் ஊற்றும் திருவருள் போற்றி. இந்த பெருமானுடைய திருவருளை வணங்குகிறேன். ஏற்று குன்றுளே இருந்து. அழகான மலை அருணாசலேஸ்வர மலை. நான் சொன்னோன்னா உடனே கிளம்பிடுவான் நாளைக்கு. அருணாசலேஸ்வர மலை அருவுருவம் காட்டார். ஏற்று குன்றுளே இருந்து காட்சி கொடுத்தருள் போற்றி கோலம் போற்றி. அந்த அற்புதமான சிவலிங்க வடிவம் இருக்கிறான் பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவனை நான் வணங்குகிறேன். அதுக்கப்புறம் உருவ திருமையை பாருங்க. மன்றுளே மாறி ஆடும். அழகான பொன்னம்பலத்துல ஆடுகிறான். மதுரையில் மாறி ஆடும், கால் மாறி ஆடுறாராம். அதனால மாறிங்கிற ஒரு சொல்ல எப்படி கொண்டு பாடுற என்ன மாறின்னு போடுறாரு. அப்போ பின்னால் ஏதோ திருவிழாட வருது. சுவாமி வலதுகால ஊன்றி இடதுகால வீசி ஆடுறார். நம்ம ஊர்ல பார்த்தோம். மதுரையில ஒரு மாற்றம். அங்கே வலதுகால வீசி ஆடுறார், இடதுகால ஊன்றி மாறி. மன்றுளே மாறி ஆடும் மறை சிலம்பு அடிகள் போற்றி. வேதங்கள் தான் சாமிய திருவடியில சிலம்பா இருக்கலாம். களீர் களீர் சத்தங்கத்தை சேருமரும பூஜை முடிஞ்சோடனே அந்த சத்தங்களுக்கு மறைவடி தான் மறை சிலம்பு. சுவாமியுடைய திருவடிகள்ல அழகா வேதங்கள் தான் சிலம்பாக குலுசாக விற்றிருக்கின்றன. அதை வணங்குகிறேன். அருவத்திருமேனி உருவத்திருமேனி அருவுருவத்தின் 3ஐயும் காட்டுற அற்புதமான பாடல். இனி அம்மா நம்ம தாய். சுரும்பு முரல் கடிமலர்ப்பும் குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி. கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி. இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையர்க்கண் எம்பிராட்டி அரும்பும் இள நகை போற்றி. ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. கேசாதி பாதம் சிரசில இருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறார். ஒவ்வொரு இடத்தையா கும்பிடுறார். கேசாதி பாதம். இன்னொன்று பாதாதி கேசம். திருவடியினுடைய அழகிலிருந்து ஆரம்பிச்சு சிரசு வரைக்கும் அது ஒரு முறை. இங்க அம்மையை வணங்குகிற போது சுவாமி என்ன பண்றார், கேசத்திலிருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் வர்றா பாருங்க. முதல்ல சுரும்பு முரல் கடிமலர்ப்பும் குழல் போற்றி. குழல்ல குந்தல். அடியாறு பெருமக்களாகிய வண்டுகள் சாமி பக்கத்தில் நெருங்கி வருதுன்னா அந்த ஞானத்தேன அடைந்தது. அப்படிப்பட்ட மலர்களை அணிஞ்சிருக்கின்ற கூந்தலுடைய தாய் வணங்குகிறேன். ஏனென்றால் பின்னால இந்த பாண்டிய மன்னனுடைய மனசில் ஏற்பட்ட ஐயப்பாடை தருவிக்கு ஒரு அழகான பாட்டு எழுதி கொடுக்க போறார்.
பெண்களுடைய கற்பனை பெண்களுக்குடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டு என்று இந்த பாடல் சொல்கிறது. தப்புன்னு நக்கீரர் சொன்னார். இல்லை, கருமி வாதாடினார். அவருக்காக சிவருமானே புலவரா வந்து வாடாடுறார். அப்ப பெண்களுக்கு கூந்தலுக்கு மனம் எப்படின்னு கேட்டா, அவர்கள் சூடுகின்ற பூக்களால, அவர்கள் தேய்க்கின்ற தைலத்தினால, இதனாலதான் கூந்தலுக்கு மனவருமை ஒழிய இயற்கை மனம் கிடையாது நக்கீரர் பேசினார். அப்பொழுது சிவருமானே அங்கே புலவராக வந்து நக்கீரோடு வாதாட போய் ஒரு கேள்வி கேட்டார். நீ நாள்தோறும் காலையில வழிபாடு செய்கிறாயே சிவபூஜையில, உன்னுடைய தாயாகிய ஞான பூங்கோதை, ஞான பூங்கோதை கூந்தலுக்கும் இயற்கை மனம் கிடையாதோ? புலவர் கேட்கிறார். நக்கீரர் என்ன சொல்லணும்? தெரியாதுன்னு சொல்லணும். ஞான பூங்கோதை அம்மா உலகநாயகி, அவளுடைய கூந்தலுக்கு மனம் உண்டான்னு இவருக்கு தெரியுமா? அப்ப என்ன சொல்ல தெரியாதுன்னு சொல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தென்னாப்பிரிக்காவுடைய பிரதம மந்திரி யாருன்னு கேட்டா, அந்த முட்டா பேன்னு சொன்னான்னு வச்சுங்க, இவனே ஒரு முட்டா பே பேர சொல்லிட்டான், தெரியாம மலையடிச்சான். ஆமா அப்படிதான் நானு சொன்னேன். இது நம்மளை ஏமாத்திடலாம். ஞான பூங்கோதை தாய்க்கு இது உண்டா? கூந்தலுக்கு மனம் உண்டா? இல்லைன்ட்டார். செய்ய தப்பா சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். அந்த சரித்திரம் பின்னால் வரப்போகுது. அதுக்காகத்தான் நம்ம எல்லாம் மனசை அப்படியே அந்த சரித்திரத்துக்குள்ள நுழைய வைக்கிறது. இந்த செய்திலாம் பின்னால வரப்போகுதோ அட்வான்ஸ் மூலம். சுரும்பும் முரல் கடிமலர்ப்பும் குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி. அழகான பட்டு அம்மாவுக்கு சாட்சி. பிரியம் நல்ல வஸ்திரம், சிரசு நகர வஸ்திரம். உத்தரிய தொடித்தோள் போற்றி. அழகான ஆபரணங்கள் அணிந்த தோள்களை வணங்குகிறேன். கரும்புருவ சிலை போற்றி. அம்மாவுடைய உருவங்கள் வில் மாதிரி இருக்குதான். கரும்புருவ சிலை போற்றி. கவுனியருக்கு பால் சுரந்த கலசமும் போற்றி. ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு பால் கொடுத்த அந்த தனபாரங்களை வணங்குகிறேன். கவுனியருக்கு பால் சுரந்த கலசம் போற்றி. அதுக்கப்புறம் இரும்பு மனம் குழைத்து. என் மனசு இருக்க அயன் ஹார்ட்டட், இரும்பு மனசு என் மனசு. அது என்ன செய்த? இரும்பு மனம் குழைத்து கல்லை பிசைந்து கனியாக்கிட்டார் அம்மா. இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்து ஆண்ட, பிறவிலிருந்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையற்கண் எம்பிராட்டி. யாரும் சொல்ல, அம்மா பேரை சொல்ல பதிலா அங்கையற்கண் எம்பிராட்டி. அரும்பும் எழ நகை போற்றி. நகைனா புன்சிரிப்பு பற்கள். அரும்பு அழகான முல்லை அரும்பு போல இருக்கா அம்மாவுடைய பற்கள் எல்லாம். அரும்பும் இள நகை போற்றி. ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. அம்மையினுடைய பாதத்துல சிலம்பு இருக்குத, அது எது? மத வேதங்கள், ஆரணங்கள். அப்பாவுக்கு சொன்ன மாதிரி அம்மை. ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. இப்படி அம்மையினுடைய அற்புதமான திருமேனி அழகெல்லாம் சொல்லி வணங்குகிற காதோடு அற்புதமான பாடல் பார்த்துக்கலாம். இனி பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவனுடைய பெருமை. பூவண்ணம் பூவின் மனம் போல. அப்பா பூ, அம்மா அதன் மனம். நம்ம சைவ சமயம் அதுதான் சொல்லுவோம். சிவருமானே உன் மதிய பிரிக்கக்கூடாது. ரோஜாப்பூ இருக்குது, அதன் மனம் கமகமன்னு வீசுற. ரோஜா பூவையும் அதன் மனத்தையும் பிரிக்க முடியுமா? முடியும். அதுதான் சொல்றாரு. பூவண்ணம் பூவின் மனம் போல மெய்ப்போத இன்பம் ஆபண்ணமை கொண்டு அவன் வலியானை தாங்கி. அப்பெருமானை ஞான சொரூபமாக்க தாய் இருக்கிறாளே, அந்த தாய் என்ன செய்கிறாள்? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு பிரம்மாவை, காக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவன், அழிக்கிறதுக்கு ருத்ரன், 3 பேரையும் அப்பாவுடைய ஆணையில அம்மா படைக்கிறாள். அம்மை இருக்கிறாள் பராசக்தி. முன்னால அந்த 3 பேரும் சேர விடப்படுறாங்க. அதைத்தான் அழகா சொல்றார். வலியானை தாங்கி மூவண்ணல் அண்ணல் தன் சந்நிதி. அந்த பெருமானுடைய சந்நிதியில முத்தொழில் செய்ய 3 தொழில்கள். இதெல்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல். வாழாமே அண்ணலன் நான். அதுக்கு சிரமப்படவே இல்லை. அது சங்கல்பம் பண்றா, அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. சுவாமி எல்லா செயல்களையும் நம்ம போல எடுத்து
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சலிப்பு களைப்பு அப்படியே இந்த இடத்துல பாரு சங்கற்பம் பண்ணுவார், அது மாதிரி நடந்துட்டே. அதனால சலிப்பே வராது. ஆக அண்ணல் அண்ணான் வாழாமே கொஞ்சம் கூட ஒரு செயலும் செய்யாமலே அண்ணல் அண்ணான் விளையாட்டின் வினையை வெல்வான். அந்த விளையாட்டு திருவிளையாடு இருக்குதே, அந்த திருவிளையாட்டுடைய அருளை நினைச்சு எல்லாரும் வாழ்ந்து வெற்றி பெறுவோம். இது அப்பன் பரமசிவன். இனி பராசக்தி அவனை விட்டு நீங்காமல் இருக்கிறாளே சக்தி. அவ எப்படி தெரியுமா? இந்த உலகத்தையெல்லாம் அண்டங்களை போற அணுவாக்கிடுவான். கடுகு போல இருக்கிறத அண்டங்கள் ஆக்கிடுவான். பெருசு சிறுசு ஆப்பா, சிறுசு பெருசா. அந்த தாய் நினைச்சா அப்படிப்பட்ட அம்மை இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறார், வெளியே இருக்கிறார். உள்ளத்தில் செய்கிற தப்புக்களை எல்லாம் சாட்சியா இருக்கிறார். கரீனா சாட்சி, மனச்சாட்சி, அம்மதான். அப்படிப்பட்ட தாயினுடைய திருவடியை வழங்குகிறேன். அண்டங்கள் எல்லாம் அணுவாக, அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக, பெரிதாய் சிறிது ஆயினான். அண்டங்கள் உள்ளும் புறம்பும் கரியாயினானும் சாட்சி. கரியாயினானும் அண்டங்கள் ஈன்றாள் துணை என்பர். அண்டங்கள் ஈன்றாள் துணை என்பர் அறிந்த நல்லோர். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. நன்கு கற்று தேர்ந்த புலவர்களெல்லாம் ஆண்டோர்களெல்லாம் அன்னையினுடைய திருவடியே நமக்கு துணை என்று சொல்வார்கள். அம்மை வணங்குற காட்சி. இனி நேர சொக்கநாத பெருமான் சன்னதிக்கு வந்தாச்சு. மதுரையில் பொதுவான பாடல் உள்ளத்திலிருந்து பாடிய பேர். நேர சொக்கநாத சன்னதிக்கு நமக்கு வாங்க, எல்லாம் வாங்க. சொக்கநாத பெருமான் சன்னதிக்கு வாங்க. பூவின் நாயகன் பூமகள் நாயகன் காபின் நாயகன் ஆதி கடவுளர்க்கு ஆவிநாயகன் அங்கையற்கண்ணி மாதேவி நாயகன். அங்கையற்கண்ணி மாதேவி நாயகன் சேபடியத்துபாம். நம பார்வதி பதையே ரகர மகாதேவா. அங்கையற்கண்ணி மாதேவி நாயகன். அங்கேற்கண்ணியம் இருக்கிறாளே, அவருடைய ஞான புருஷராக இருக்கிறாளே பெருமான், அந்த நாயகன். அவர் என்ன செய்தார்? பூவின் நாயகன், பூவில் இருக்கு தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மா. பூமகள் நாயகன், பூமகள் மகாலட்சுமிக்கு நாயகனா இருக்கிறானே விஷ்ணு. காவின் நாயகன் தேவேந்திரன். இவர்களுக்கெல்லாம் அவர்களை பதவியை கொடுத்து ஆட்சி செய்கிற அங்கேற்கண்ணி தேவி இருக்கிறாளே, அவள் நாயகனை வணங்குகிறேன். என்ன அம்மா ஆட்சி பண்ணலாம். திக்விஜயம், பட்டாபிஷேகம். சித்திரை திருநாள்ல 4 நாளைக்கு முன்னால அம்மை கையில செங்கோல் கொடுக்கிறது. அம்மை ஆட்சி பண்றாங்க. ராஜக பிராட்டியராக மதுரை ஆட்சி பண்ணாங்க. பெண் ஆட்சி தமிழ்நாட்டில், மதுரையில் இல்ல, தமிழ்நாடு பூரா அந்த காலத்துல அருமையான பெண் ஆட்சி. செங்கோல் கொடுக்குற அம்மா கையில. அந்த தக்கார் கண்ணன் இருக்காரு, கண்ணன் கரும்பூசிக்க, அவர் கையில அந்த செங்கோல் கொடுப்பாங்க. தக்கார் அம்மாவுக்கு பதில அந்த கையில செங்கோலை வாங்க வருவார். பட்டாபிஷேகம் சொல்றோம். பிற திக்விஜயம், உலகமெல்லாம் அம்மை படையெடுத்து போய் வெற்றி பெறுற காட்சி. அதுக்கப்புறம் தான் கைலாயத்துக்கு வந்து நந்திகேஸ்வரரை வெற்றி பெற்று சிவபெருமான் முன்னில அம்மா தோல்வி அடைவான். அதில் பின்னால் பார்க்க போறோம். பூ விநாயகன் பூமகள் நாயகன் காவி நாயகன் ஆதி கடவுளர்க்கு ஆவி நாயகன். கடவுளர்க்கு ஆவி நாயகன் அங்கையற்கண்ணி மாதேவி நாயகன் சேபடி ஏத்துவாம். இனி அங்கையற்கண்ணியம்மை அம்மை இருக்கிறாளே, அந்த அங்கையம்மை தனி பாடலை பாருங்க. பங்கையற்கண் அரிய பரம்பரன் உருவே தனக்கு உரிய படிவமாகி இங்கு அயற்கண் உலகமெல்லாம் உலகம் எண்ணிருந்த சராசரங்கள் இன்றும் தாழா கொங்கையற்கண் மலர் கூந்தல் குமரி பாண்டியன் மகள் கோல் கோலம் கொண்ட அங்கையற்கண் அம்மை இரு பாத போது எப்போதும் அகத்துள் வைப்பாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவருமான் என்ன வடிவத்தை எடுக்கிறாரோ அந்த வடிவம் தான் அம்மை எடுக்கிறாள். பரம்பரன் உருவே தனக்குரிய படிவமாய்
இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சராசரங்களையும் ஈன்ற தாய் அவ என்னைக்கு கன்னிதான். உலகெல்லாம் அம்மாவுக்கு பிள்ளைகள், ஆனா அவ அந்த அம்மா கன்னி என்றும் தாழா கொங்கேற்கண் குமரி பாண்டியன். அம்மா குமரி கன்னி. பாண்டியன் நாட்டில் வந்து ஆட்சி பண்ணான். ஆனா பாண்டியன் மகளாக பாண்டி நாட்டில் மகாராஜாவா சிவபெருமான் இருக்கிறார், மகாராஜாவா அம்மை இருக்கிறா, மகாராஜாவா முருகப்பெருமான் இருக்கிறார். 3 பேர் ஆட்சி பண்ணாங்க பாண்டி நாட்டில். மதுரையில் தலைநகர். மதுரைக்குள்ள போனோம் இங்கே நல்லா வரும். ஏப்பா சிவபெருமான் ஆட்சி பண்ண இடம்ல, உமாதேவியர் ஆட்சி பண்ண இடம்ல, முருகப்பெருமான் ஆட்சி பண்ண இடம்ல வரப்போகுது. படலம் பூரா அதில் வருது. அதை முன்கூட்டியே நம்ம சொல்றாரு. ஆக இப்படி அங்கே இருக்கணாம இரு பாத போதும் நகத்துள் வைப்பான். திருவடி அம்மா மீனாட்சி சனையை நின்று அப்படியே குன்றார் பரஞ்சொல்லியார். இப்படி நேர பக்கத்தில் பார்த்தா நடராஜ பெருமான் நடன ஆடுறார்.